Hi friends, welcome to VividTech. நம்ம மொபைலில் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து லிங்க்டின் ஆப் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் லிங்க்டின் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் இந்த ஆப்பை வந்து சரியாக யூஸ் பண்ண முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் லிங்க்டின் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்சதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் தான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் லிங்க்டின் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிவிட்டு அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அந்த ஆப்பில் சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதோடு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்ம மொபைலில் லிங்க்டின் ஆப்பில் வர்றதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணி இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகிக்கொண்டு இருக்குது. லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் லிங்க்டின் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு லிங்க்டின் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனில் ஓப்பன் ஆகும். அப்படி ஆப் ஓப்பன் ஆகின அப்புறமா நீங்கள் லிங்க்டின் ஆப் அக்கௌண்ட்டை வந்து லொக் ஆகி கொள்ளுங்கள். லொக் ஆகிட்டு செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் மூலமாக வந்து இந்த இஷ்யூஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் ஒர்க்கை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி கண்டினியூஸாக நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனாலே சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைல் வந்து ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். இப்படி நம்ம மொபைல் ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகுறனாலையுமே நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க அப்போ வந்து நம்ம வந்து சரியாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதே ஒரு இஷ்யூவாக வந்து இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதோடு உங்கள் மொபைலில் ஏதாவது ஆப்டிமைசர் டூல் இருக்குமாச்சுன்னா அதையுமே ஓப்பன் பண்ணி அதுலேயுமே ஒரு சின்ன க்ளீனப்பை பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுறதன் மூலமாக லிங்க்டின் ஆப் வந்து சரியாக உங்கள் மொபைலில் ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.